கிங்டம் பிரின்சிபல் மைண்டட், லைக் மைண்டட். பொருளாதாரத்தில் உங்களை போல கணக்கு போட்டு செலவு பண்ணுறவங்களோட மட்டும் தோழமை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுனாலும் பிரச்சனை, அது கீழே போச்சுனாலும் பிரச்சனை. கீழே போனால் நம்மளை செலவு பண்ண வைப்பான், மேலே இருக்கிறவன் அவன் நம்மளுக்கு செலவு பண்ண நம்மளை அடிமையாக பார்ப்பான். இது தோழமை பாருங்கள். இது ராஜா வீட்டு பிள்ளை இன்னொரு ராஜா வீட்டு பையனோட பேர் சேரல, இது தோழமையில் இருந்ததோடு போய் சேருது. இது ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் பாகுபாடு அதுக்காக சொல்லலை. உங்களுக்கு ஒரு மனதோடு இருக்கிறவங்களோட தான் பயணப்பட முடியும். இருவர் ஒரு மனப்பட்டாலோடைய ஒருமித்து நடந்து செல்வார்களோ என்று ஆமோஸில் வாசிக்கிறோம். ஒரு மனம் இருக்குதா? தலைமைத்துவத்துக்கு உங்களுக்கு ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் இல்லைன்னா கர்த்தரால் நாட்டப்பட்ட இடத்துல தயவுசெய்து ஒரு மனப்பட்டுருங்க. இந்த அனனியா சப்பீரால் விஷயம் கூட காணிக்கைன்றதை விட ஒரு மனம் கலைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது வெளியில் லேபிள் அப்படி தான் காணிக்கை. அது கேட்டோன்னா அதுலேருந்து சபை ஆட்டம் கண்டுடுச்சு. எனக்கு கொடுக்கலலாம் கர்த்தர் அடிச்சிடறாரு சபைன்ற மாதிரி ஆட்சின்றா அதுலேருந்து அந்த ஸ்கீமை எடுத்துட்டாங்க. மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. எல்லாம் நிலத்தை வச்சு சபை கொடுனா எவனோ கொடுப்பானா? ஆனால் கொடுத்தாங்க. அது கொடுக்காததுனால அடித்தார் ஆண்டவரோன்னு பயம் வந்துச்சு எல்லாருக்கும். சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போஸ் நடவடிக்கைகளின் அபிஷேகம் வேண்டுமாண்டவரேன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருந்தால் வரும். இது உண்மை. இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்படி பொருளாதாரத்தை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் போய் கொண்டிருக்கு இந்த காலம். என்ன இப்போ நவநாகரிகம் வந்துடுச்சு, அதனால் எல்லாம் மாறிடுச்சு. அந்த காரியங்கள்லாம் அப்பயே நின்றுச்சு. அனனியா சப்பீராளுடைய மரணத்துக்கு பிறகு அந்த மாதிரி மொத்தமாக விற்றுட்டு கொடுக்குறது எங்கேயுமே காணப்படல. எல்லாம் பக்கெட் வச்சு கூட வச்சு அந்த கொச்சி வச்சு எடுக்கிற மாதிரி தான் காணப்படுது. காணிக்கை எல்லாம் செலுத்தினாங்க, தங்களால் இயன்றதை கொடுத்தாங்க, பரிசுத்தோட குறைக்கு கொடுத்தாங்க. இப்படி தான் இருந்ததை தவிர மொத்தமாக விற்று ஃபுல்லாக செட்டில் பண்ணுறதெல்லாம் இல்லை, வேதத்தில் இல்லை. அப்போ இருந்துச்சு, அதோடு முடிஞ்சிடுச்சு. பயம் வந்துடுச்சு. அப்புறம் என்னடா இது மாதிரி இருந்தால் சர்ச்சைக்கே வரமாட்டேன் எவனும் அப்படின்னு வந்தவன் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்க. எரபயம் வேறு, ரெகபயம் சாலமோனுடைய குமாரன் சொல்கிறேன் நான். தகப்பன் கேர்ள் ஃப்ரெண்டு, இது புள்ள பாய் ஃப்ரெண்ட்ஸு. இந்த தோழமை என்பது உங்களுக்கு தொழில் வரைக்கும் கொண்டு போவாங்க. சில பேர் ஆஃபீஸ்க்கு கூட வேலை செய்கிறவங்க இல்லை, படித்தவன் வளர்ந்தவன் வீட்டில் ரோட்டில் விளையாடினவன் அவனெல்லாம் தொழில் வரைக்கும் கொண்டு போவாங்க. இது தருதலைங்க அப்படின்ற பட்டமும் வாங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் அந்த தொழில் உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ்